அமைஞ்சு துறைகள் வாரியா அரசினுடைய செயல்பாடுகளை எந்த அளவிற்கு தொழில் முனைவோரோடு இணைந்து முன்னெடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அதில் வெற்றி காண முடியும். அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு துறைகள் வாரியாக அறிவிப்புகள் மட்டுமல்ல, தொழில் முனைவோருக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்து அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் அதேபோல அரசு துறையினுடைய செயலாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்குமே அதற்கான வழிகாட்டுதலை வழங்கி தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் கண்காணித்து வர்றாங்க. அப்படி கண்காணிக்கிறாங்கிறது வெறும் வார்த்தையா சொல்லல. சில மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் வரை இருந்து ஒரு 7 அறிவிப்புகளை கொடுத்தாங்க. அந்த அறிவிப்புகளை கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கு மேல துறையினுடைய செயலாளர்களோ அல்லது அமைச்சர்களோ பார்த்துக்கோங்கன்னு இல்லாம, கடந்த முறை ஈரோட்டுக்கு வந்துட்டு கோவை விமான நிலையத்துக்கு வரை இருந்த பொழுது மாவட்ட ஆட்சியரையும் என்னையும் மாநகராட்சியினுடைய ஆணையரையும் அழைத்து அறிவிப்புகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக வேண்டும், ஒரு புக்லெட் ரெடி பண்ணி கொண்டு வந்து பதில் சொல்லுங்கட்டாங்க. போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வரும்போது நாங்கள் ரெடியா வச்சிருந்தோம். 7 அறிவிப்புகளும் எந்த நிலையில இருக்கு, எந்த அளவுக்கு அதற்கான மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை பார்த்து எடுத்து சொன்னவுடன் அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன கட்டளை விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும், பணிகளை நிறைவு செய்து திறந்திட வேண்டும். அதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு துறைகள் வாரியா, இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன், கைத்தறித்துறையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறைகளாக இருந்தாலும் இருக்கிற தொழில் முனைவோருக்கு நல்லா தெரியும் எந்த அளவிற்கு முன்ன இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு துறைகள்ல அரசு துறை அதிகாரிகள் நீங்க விட்டா கூட செக்ரட்டரி விடுறாங்களா, டைரக்டர் விடுறாங்களா, தொடர்ந்து உங்ககிட்ட பேசி அதை எப்படி செயல்பட கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமான பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை மாண்புமிகு முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்காங்க. எனவே நம்முடைய கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல தொழில்கள் நமக்கு பொதுவாக ஸ்பின்னிங் மில் இருந்த இடத்துல இன்னைக்கு பம்ப் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் வந்துருச்சு, எஜுகேஷன் வந்துருச்சு, பொதுவாக எல்லாமே சேர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமா ரொம்ப கொஞ்சம் கர்வமாவே சொல்லுவேன், கம்பீரமா, தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையினுடைய தலைநகர் கோவை தான். கொஞ்சம் ரொம்ப அழுத்தமா சொல்லுவேன். அதுல எனக்கு ஒரு பொறுப்பா இருக்கிறதுனால அது ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அதனால தொழில்துறையை பொறுத்தவரை கோவையினுடைய வளர்ச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இப்ப நம்முடைய அவினாசி பாலத்தை நீட்டிப்பு வேணும்னு பல முறை சொன்ன பொழுது கூட கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னேன் 600 கோடி ரூபாய் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பாலத்தினுடைய நீட்டிப்புக்கான உத்தரவுகளை வழங்கி இருக்காங்க. நிறைய நம்ம இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன், பொறுப்பாளருங்கிற முறையில நிறைய மாநகராட்சிக்குள்ள சாலைகள் மிக மோசமா இருக்கு, கொஞ்சம் போட வேண்டியது இருக்குன்னு சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு ரோடுங்கிறதோட லைஃப் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தா நம்ம 5 வருஷம் கழிச்சு தான் போட முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி போடாத ரோடுகள் தான் இப்ப போடணுங்கிற கோரிக்கைகள் வருது. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் இப்ப இதுவரைக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில 860 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கு. 405 கோடி ரூபாய் நிதி கொடுத்து 860 கிலோமீட்டர், நம்ம சென்னைக்கு போனாலே எவ்வளவு கிலோமீட்டர், 860 கிலோமீட்டர் போட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப 200 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடைசியா கோவை வரைக்கும் இருந்தபோது அரசு நிகழ்ச்சியில் அறிவித்து அதுல 100 கோடி ரூபாய்க்கான பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த 100 கோடி ரூபாய் அரசனுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. 200 கோடி ரூபாய் கூடுதலா சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கான நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நூலகம், நம்முடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஒரு 7 மாடி கட்டிடம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் மாண்புமிகு முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வருகின்ற ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது திறப்பதற்கான பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. செம்மொழி பூங்கா பாத்தீங்கன்னா 80% பணிகள் முடிஞ்சிருக்கு. மிக அழகாக நேர்த்தியாக, அது கூட கடந்த முறை கடைசியா வந்தப்ப ஆணையர்கிட்ட கூப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டாங்க என்னென்ன வசதிகள் அதுக்குள்ள பண்ணியிருக்கோம், சில விட்டு போனதையும் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க, இதெல்லாம் அதுல இருக்கணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் எதெல்லாம் விடுபட்டு இருக்கோ அதெல்லாம் அதுவும் சேர்த்து அதில் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. 80% பணிகள் முடிஞ்சிருக்கு. இப்படி தொடர்ச்சி அப்ப நகைக்கடையினுடைய உரிமையாளர்கள் தொழிலை சார்ந்தவர்களுடைய கோரிக்கை ஏற்று 126 கோடி ரூபாய்க்கு ஒரு சிறப்பான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய நம்ம கேட்கறத கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதை நாம் இணைந்து சிறப்பாக செய்திடுவோம். சில நேரங்களில் நான் கூட ராஜ்குமார் இருந்துகிட்ட சில நேரங்கள் கண்டிப்போட பேசுவேன், சில நேரங்கள் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுவேன். அப்ப அவர் சொல்லுவாரு எங்களுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் கூட இணைந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று 100% நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பாய்ந்த நிகழ்வில் பங்கு பெற்ற மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சம் கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.